ஹாய் ஆல் இந்த வீடியோல தோரு தத்தோட ஆர் கேஷ்ரீனா ட்ரீ அப்படிங்கிற பாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தாருலதா தத்தா இதுதான் தோரு தத்தோட ரியல் நேம். 1856ல பிறந்து 1877 வரைக்கும் இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்க ஒரு இந்தியன் பெங்காலி poet அப்புறம் ஒரு டிரான்ஸ்லேட்டரும் கூட. இவங்களுக்கு 13 வயசு இருக்கிற டைம்ல இவங்களோட ஃபேமிலி வந்து பிரான்ஸ், இங்கிலாந்து அந்த நாட்டுல போய் வாழ்ந்திருக்காங்க. ஸோ, அதனாலவே இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் இங்கேருந்து ட்ராவல் ஆயி வெளிநாட்டுல கடல் மூலமா போன ஒரு ஃபர்ஸ்ட் விமன் அப்டின்னே சொல்லலாம். இவங்க வந்து இங்கிலீஷ்லயும், ஃப்ரெஞ்சுலயும் நெறைய வொர்க்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ, இண்டோ ஆங்கிலிக்கன் லிட்ரேச்சர் அதாவது இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஸ்டார்ட்டிங் டைம் பீரியட்ல உள்ள கொஞ்சம் ரைட்டர்ஸ்ல இவங்களும் ஒருத்தங்க. ஸோ, அதனாலவே இவங்கள பயோனியர் ஆஃப் இண்டோ ஆங்கிலிக்கன் லிட்ரேச்சர் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம, ஹென்றி டெரோசியோ, மன்மோகன் கோஸ், சரோஜினி நாயுடு அப்படிப்பட்ட நெறைய ஃபேமஸான ரைட்டர்ஸோட டைம் பீரியட்லயும் இவங்க வாழ்ந்திருக்காங்க. சீதா எ ஷீப் கிளீன்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட ஃபேமஸான ஒர்க். இது வந்து 1876ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம, ஆன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயட்ரீஸும் இவங்க எழுதியிருக்காங்க. இது 1882ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து போஸ்துமஸா பப்ளிஷ் ஆன ஒர்க். இதுல தான் இவங்களோட ஃபேமஸான லோட்டஸ், அவர் கேஷரினா ட்ரீ, சீதா அப்படின்னு நெறைய ஒர்க்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. இவங்களோட மேஜர் தீம்ஸ் என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோன்லினஸ், லாங்கிங், பேட்ரியோட்டிசம் அண்ட் நொஸ்டால்ஜியா. இது மட்டும் இல்லாம, இவங்களோட 2 ஒர்க் ரொம்ப ஃபேமஸ். அது எந்த ஒர்க்ன்னு பார்த்தீங்கன்னா, லா ஜர்னல் டே மேடமொய்சிலே டெவர்ஸ். இது வந்து 1879ல பப்ளிஷ் ஆன ஒர்க். இது வந்து ஃப்ரெஞ்சுல பப்ளிஷ் ஆன ஒர்க். இத இங்கிலீஷ்ல த டயரி ஆஃப் மேடமொய்சிலே டெவர்ஸ் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ரைட்டர் ஃப்ரெஞ்சுல ஃபர்ஸ்ட்டா எழுதின ஒரு நாவல் இது. அது மாதிரி பியாங்கா ஆர் த யங் ஸ்பானிஷ் மெய்டன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நாவலும் தோருதத் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த நாவலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் விமன் ரைட்டர் எழுதுற ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆர் கேஷ்ரினா ட்ரீயோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இந்த பொயம் வந்து 1881ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற பொயட்ரி கலெக்ஷனுக்குள்ளாடி தான் இது பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் பொயம். அது மட்டும் இல்லாம இதுல தோருதத்தோட நேட்டிவ் லேண்டோட மெமரீஸையும் அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரீஸையும் பிளெண்ட் பண்ணி எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஜான் கீட்ஸோட ஸ்டைல்ல அவரோட ஓட்ஸ் எழுதுற ஸ்டைல்ல தான் எழுதியிருப்பாங்க. இந்த பொயத்துல ஒரு 5 ஸ்டாண்ட்ஸா இருக்கும். இது மட்டும் இல்லாம இதுல கேஷுரினா ட்ரீயோட அப்பியரன்ஸ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேஷுரினா ட்ரீய வந்து ஒரு மீடியமா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பொயட்டோட பாஸ்ட்டையும், பிரசன்ட்டையும் லிங்க் பண்ற மீடியமா இந்த கேஷுரினா ட்ரீய பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஷுரினா ட்ரீ வந்து இந்த பொயட்டோட கார்டன்ல இருந்த ஒரு ட்ரீ. அதாவது பாக்மேர் அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த பொயட்டோட கார்டன்ல உள்ள ஒரு ட்ரீ தான் இந்த கேஷுரினா ட்ரீ. இந்த ட்ரீய வச்சு தான் இந்த பொயமே இருக்கும். தோருதத்தும் ஜான் கீட்ஸோட ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க. இவங்களோட டெத்தும் பார்த்தீங்கன்னா, ஜான் கீட்ஸ் மாதிரியே 20ஸ்ல தான் இருக்கும். அவங்களோட 20ஸ்ல தான் இறந்திருப்பாங்க. ஜான் கீட்ஸும் டியூபர்குலோசிஸ் வந்து தான் இறந்திருப்பாங்க. இங்க தோருதத்தும் அப்படிதான் இறந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தோருதத்தோட வொர்க்ஸ்ல நம்ம வந்து அவங்களோட சிப்லிங்ஸா ஆருதத்தையும், அப்ஜூதத்தையும் மென்ஷன் பண்றத பார்க்கலாம். அந்த கேரக்டர்ஸ வந்து இந்த போயம் ஆர் கேஷ்னா ட்ரீல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல இன்னும் சர்க்காஸ்டிக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோருதத்தோட சிஸ்டர் ஆருதத்தும் டியூபர்குலோசிஸ் வந்து தான் இறந்திருப்பாங்க. அவங்க 20 இயர்ஸ் ஓல்டா இருக்க டைம்ல. இங்க தோருதத்து டியூபர்குலோசிஸ் வந்து அவங்களோட 21 இயர்ஸா இருக்கிற டைம்ல இறந்துடுறாங்க. ஸோ இங்க வந்து இந்த பொயத்தோட டோன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நொஸ்டால்ஜிக் கைண்ட் ஆஃப் டோன். அதாவது மெமரீஸ சொல்றாங்கல்ல, அதனால ஒரு நொஸ்டால்ஜிக்ல இருக்கும். அப்புறம் ஒரு எமோஷனலான டோன். அவங்களோட பர்சனல் ஆட்டோபயோகிராபிக்கல் டீட்டெயில்ஸ் வருதுல்ல, அதில ஒரு எமோஷனல் டோன் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு மெலாங்கலிக் டச்லயும் சொல்லியிருப்பாங்க. ஒரு சேடான ஒரு நோட்லயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால தோருதத் வந்து அந்த கேஷ்ரினா ட்ரீயோட மெஜஸ்டிக் லுக்க போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. எப்படி அதோட அப்பியரன்ஸ் இருக்கு, எவ்வளோ அழகா அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இங்க வந்து அந்த அப்பியரன்ஸ சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கம்பேரிசன சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கேஷ்யூ நட் ட்ரீ வந்து அழகா நிக்கிது. அத சுத்தி ஒரு கொடி வளர்ந்திருக்கு. ஒரு க்ரீப்பர் வந்து வளர்ந்திருக்கு. ஒரு வைன் க்ரீப்பர் வந்து வளர்ந்திருக்கு. ஸோ அது வந்து இந்த கேஷ்யூ நட் ட்ரீய ஃபுல்லா கவர் பண்ணி வளருது. ராப் பண்ணி வளருது. அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஹியூஜ் பைத்தன், ஒரு பாம்பு எப்படி சுற்றி இருக்கோ, அது மாதிரி இந்த ட்ரீய வந்து இத சுற்றி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து அ அந்த ட்ரீய வந்து அந்த க்ரீப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா, டைட்டா ராப் பண்ணி தான் வளர்ந்துட்டுருக்கு. கவர் பண்ணி தான் வளர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரீயோட ரஃப்பான ட்ரங்க்ல, அந்த தடி பார்ட்ல வந்து அது வந்து இப்டி அ டைட்டா சுற்றி வளர்ந்ததுனால, அந்த ரஃப் பார்ட்ல வந்து நெறைய ஸ்கார்ஸ் இருக்கு, நெறைய தழும்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயட் சொல்றாங்க. ஸோ இங்க வந்து அந்த தழும்புகள், அது மாதிரி அந்த சுத்தி வரிஞ்சு வளர்றத வந்து போயிட்டு எத காமிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, அந்த ட்ரீயோட ஸ்ட்ரெங்த்தையும், மெஜஸ்டிக்கான அப்பியரன்ஸையும் காமிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. இங்க வந்து அந்த க்ரீப்பர் எத சிம்பலைஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல வர சேலஞ்சஸையும், பர்டனையும் தான் சிம்பாலிக்கா சொல்லுது. ஸோ இந்த ஸ்கார்ஸ வந்து எவ்ளோ ஸ்ட்ரெங்த்தா நம்ம லைஃப்ல எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கோம், அத வந்து அந்த ஒவ்வொரு ஸ்கார்ஸும் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பைத்தன் அப்படிங்கிற சொல்றது லைஃப்ல வர பர்டன்ஸ மீன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம, அ இன்னொரு வேல சொல்லணும்னா, இந்த பொயட்டோட லைஃப்ல உள்ள டிசீஸ மீன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. லைஃப் த்ரெட்டனிங் ஆன அந்த பொயத்தோட அல்லது அந்த ஸ்பீக்கரோட லைஃப எடுக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான அந்த டிசீஸ் எப்படி அந்த பொயட்ட ஓட லைஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தன சிம்பலிக்கா மீன் பண்ணதாவும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீப்பர் அந்த வளர்ந்துட்டு இருக்க அந்த கொடி வந்து எவ்வளோ அளவுக்கு ஹைட்ல வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீயோட டாப்ல போற அளவுக்கு அது வந்து வளர்ந்திருக்கு. இப்ப வந்து அந்த ட்ரீய பார்க்குறதுக்கு அது ஒரு ஸ்கார்ஃப் போட்டுட்டு இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஷால் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இந்த ட்ரீய சுத்தி இந்த கொடி வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து அந்த ட்ரீ இவ்ளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா, அதோட ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கு. கிரிம்சன் கலர்ல ஃப்ளவர்ஸ் இருக்கு. அதாவது ரொம்ப டார்க் ரெட்டுன்னு சொல்ல முடியாது. அதுல வந்து கொஞ்சம் பர்பிள் டிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு கலர் தான் கிரிம்சன் கலர். ஸோ அந்த கலர்ல ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னா, பேர்ட்ஸையும், பீஸையும் தன்ல இன்வைட் பண்றது மாதிரி. அந்த ட்ரீக்குள்ளாடி வர்றதுக்கு இன்வைட் பண்றது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலவே டே அண்ட் நைட் ஃபுல்லா அதுல பேர்ட்ஸும், பீஸும் இருக்கும் அப்படின்னு போயிட்டு சொல்றாங்க. நைட்ல என்ன ஆகும்னா, எவ்ரி மென் அதாவது எல்லா மனுஷங்களும் தூங்கிட்டு இருக்க டைம்ல, இந்த ட்ரீலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்து வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயட் சொல்றாங்க. நைட்ல இந்த ஸ்பீக்கரால தூங்க முடியாம இருக்க டைம்ல, இந்த ஸ்பீக்கருக்கு இந்த மியூசிக்க வந்து கேட்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து அந்த சரவுண்டிங்ஸ் அந்த ட்ரீயோட அப்பியரன்ஸ் கூட அந்த சரவுண்டிங்ஸும் ரொம்ப வைப்ரன்ட்டா இருக்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த கிரிம்சன் ஃப்ளவர்ஸும், அந்த சாங்கும் எத மீன் பண்ணுதுன்னா, அ அந்த ஹார்மனி நேச்சர் கூட உள்ள ஹார்மனிய மீன் பண்ணுது. ஸோ லைஃப்ல எவ்ளோ ஹார்ட்ஷிப் வந்தாலும், அந்த நேச்சர் கூட ஹார்மோனியஸா இருக்கும்போது, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த சாங் நைட் டைம்ல உள்ள சாங்க ட்ரீக்கு நேச்சர் கூட உள்ள ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி, ஒரு டீப்பான கம்யூனிகேஷன் மாதிரியும் மீன் பண்ணுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸால போயட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏர்லி மார்னிங் டைம் பீரியடுல கேஷூனா ட்ரீயோட அப்பியரன்ஸ பத்தி தான் பேசியிருப்பாங்க. காலையில எழும்பின உடனே போயட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட விண்டோஸ வைடா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ விண்டோஸ ஓப்பன் பண்ண உடனே நமக்கு அந்த கேஷ்யூனா ட்ரீய பார்க்க முடியும். எஸ்பெஷலி வின்டர் சீசன்ல அந்த கேஷ்யூனா ட்ரீயோட அப்பியரன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ வின்டர் சீசன்ல அந்த கேஷ்யூனா ட்ரீயோட டாப்ல ஒரு கிரே பபூன் வந்து உட்கார்ந்திருக்கிறத பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அது எதுக்கு அங்க உட்கார்ந்திருக்குன்னா, அந்த காலையில உள்ள சன்னோட லைட்ட அது மேல படுறதுக்காக தான் அந்த சைடுல உட்கார்ந்திருக்கும்னு சொல்றாங்க. ஸோ கீழ பிரான்ச்சஸ்
கீழ உள்ள பிரான்ச்சஸ்ல அதோட பன்னி வீக்கான சின்ன மங்கி வந்து தாவி தாவி விளையாடிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ அந்த மார்னிங் டைம்ல நெறைய கோகிலாஸ்ன்னா குக்கூ பேர்ட்ஸ் பாட்டு பாடுறதையும் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி தான் அந்த மரத்தோட கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கவுஸ் வந்து கேஸ் பண்ணிட்டு இருக்கும். மேய்ஞ்சுட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மரத்தோட கீழ ஒரு சின்ன குளம் இருக்கிறதாவும், அந்த குளத்துல ஃபுல்லா ஒயிட் கலர் வாட்டர் லில்லிஸ் இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு அந்த ஸ்னோ ஃபால் ஆயி கிடக்கிறது மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைம்ல உள்ள பியூட்டிஃபுல்லான சீனரிய வந்து மீன் பண்ணுது. ஸோ இது வந்து சிம்போலிக்கா பிகினிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எவ்வளோதான் கஷ்டமா இருந்தாலும், அடுத்த நாள் வந்து ஒரு நியூ லைஃப் மாதிரி எல்லாமே பிகின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3 ஸ்டான்ஸால ஒரு எமோஷனல் பாண்ட் வித் ட்ரீ. அந்த ட்ரீ கூட உள்ள எமோஷனல் பாண்ட பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ட்ரீ எதனால அந்த பொயட்டுக்கு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனோட அதோட கிராண்டான அப்பியரன்ஸால மட்டும் இல்ல. ஆனா அது கூட ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீக்கு அண்டர்ல தான் இந்த பொயட்டும், அவங்களோட சிப்லிங்ஸும் அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல விளையாடி இருப்பாங்க. ஸோ அந்த மெமரீஸ் எல்லாம் திங்க் பண்ணும்போது, இந்த ட்ரீ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நெறைய டைம் வந்து பாஸ் ஆயி போயிடுச்சு. இருந்தாலும் அந்த ட்ரீ வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த ட்ரீ கூட அவங்களுக்கு நெறைய மெமரீஸ் வந்து டைட் அப்பா இருக்கு. ஸோ அவங்களோட பிலோவ்ட் ஃப்ரெண்ட்ஸ திங்க் பண்ணும்போது, அந்த மெமரீஸ திங்க் பண்ணும்போது, அந்த பிலோவ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ட்ரீயும் இருக்கு. இந்த ட்ரீயோட இமேஜும் பிளெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப அந்த மெமரீஸ திங்க் பண்ணும்போது, இந்த பொயட்டோட கண்ணுல கண்ணீர் வருது. ஸோ அந்த டைம்ல இவங்களுக்கு ஒரு டிரிஜ் லைக் மர்மர் கேக்குது. அது என்னன்னா ஒரு ஒரு யாரோ அழுகுற மாதிரியுள்ள சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு பீச் ஃபுல்லா கல்லால கல்லு நெறைய இருக்க பெபிள்ஸ் நெறைய இருக்க ஒரு பீச்ல ஒரு கடல் அலை வந்து அடிக்கும்போது எந்த மாதிரி சவுண்ட் கேட்குமோ, அது மாதிரி தான் இந்த மார்னிங் ஆன சவுண்டும் கேக்குது. அழுகுற சவுண்டும் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது யார் அழுகுற சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ட்ரீயோட லேமெண்ட் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயட் சொல்றாங்க. ஸோ இங்க வந்து சிம்போலிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரீ வந்து இந்த பொயட்ட மாதிரி அந்த சிப்லிங்ஸ மிஸ் பண்ணுது. ஒருவேள அந்த சிப்லிங்ஸ மிஸ் பண்ற மாதிரியோ, இல்லன்னா அந்த மெமரீஸ மிஸ் பண்ற மாதிரியோ இங்க வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. இப்ப என்னன்னா, அது ட்ரீயோட அந்த ட்ரீயோட அழுகை வந்து அந்த அன்னோன் பிளேஸ்க்கு வரைக்கும் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயட் சொல்றாங்க. மேபி அந்த அன்னோன் பிளேஸ்ல அவங்க சிப்லிங்ஸ் இருக்கிற அந்த அன்னோன்னான பிளேஸ்ல வரைக்கும் அந்த ட்ரீயோட அழுகை வந்து ரீச் ஆயிடலாம் அப்படின்னு வந்து இந்த போயட் சொல்றாங்க. இதோட 3 ஸ்டான்ஸா முடியுது. 4த் ஸ்டான்ஸால போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆ லைஃப் ஆஃப்டர் டெத் வந்து காமனா பீப்பிளுக்கு அன்னோனா இருக்கலாம். ஆனா ஃபெய்த் இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து அது நோனான ஒரு விஷயம். அ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பைட் வந்து பிரான்ஸ்லயும், இட்டலிலயும் இருக்கிறபோது, இந்த ட்ரீயோட அழுகுற சவுண்ட் வந்து அங்க வரைக்கும் இவங்களுக்கு கேட்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களோட மைண்ட்ல அந்த ட்ரீயோட பிரசன்ஸ இவங்களால உணர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொயட் வந்து எங்க போனாலுமே இந்த சிமிலரான சவுண்ட் இந்த ட்ரீயோட அழுகுற மாதிரியான சிமிலரான சவுண்ட் கேட்ட உடனே இந்த பொயட்டோட மைண்ட்ல அந்த ட்ரீயோட மெஜஸ்டிக் லுக் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அந்த ட்ரீயோட பிசிக்கல் பிரசன்ஸ் அத அத டிரான்சென்ட் ஆயி அந்த ட்ரீ வந்து அந்த பொயட்டுக்கு ஒரு சிம்போலிக்கான ஒரு சப்போர்ட் குடுக்குது. அதாவது ஈவன் எவ்வளோதான் தூரத்துல போனாலும் அந்த ட்ரீய பத்தி இந்த பொயட்ட திங்க் பண்ணும்போதெல்லாம் இந்த பொயட்டுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது. ஒரு நேட்டிவ் லேண்ட்ல போனது மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொயட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பிரான்ஸ்லயோ, இத்தாலிலயோ எவ்வளோ தூரத்துல ஒரு ஃபாரின் கடற்கரையில ஒரு மூன்லைட் டைம் அதாவது நைட்ல மூன்லைட்ல இருக்கிற டைம்ல இவங்களுக்கு அந்த ட்ரீய விஷுவலைஸ் பண்ண முடியுது. அதனாலவே அந்த ஹோம் லேண்டுக்கு திரும்ப போனது மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரீ வந்து அவ்வளோக்கு அவ்வளோ டீப்பா இந்த மெமரீஸ் கூட அந்த ஹோம்லேண்ட பத்தியுள்ள மெமரீஸ் கூட மிங்கிளா இருக்கிறத இங்க வந்து பொயட் வந்து சொல்றாங்க.
ஸோ இங்க வந்து அந்த ட்ரீ மூலமா அந்த பொயட்டோட லவ் ஃபார் நேட்டிவ் பிளேஸ் அவங்களோட ஹோம்லேண்ட் கிட்ட உள்ள லவ்வையும் அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸையும் இங்க வந்து காமிக்குது. ஸோ 5th ஸ்டான்ஸா இதுதான் ஃபைனல் ஸ்டான்ஸா. ஸோ இங்க வந்து பொயட் எதனால இந்த பொயத்தை எழுதுறாங்க, அதோட மெயின் பர்பஸ் என்ன, மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பொயட் என்ன சொல்றாங்கன்னா, கேஷூர்னா ட்ரீயை வந்து ஆனர் பண்ற மாதிரி ஒரு பொயம் எழுதணும் அப்படின்னு இந்த பொயட் வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீ வந்து இவங்களுக்கு மட்டும் டியரான ஒரு ட்ரீ கிடையாது. இவங்க கூட விளையாடின அந்த கம்பேனியன்ஸ் இப்போ வந்து இட்டர்னல் ஸ்லீப்புக்கு போயிருக்காங்க. ஒரு பிளெஸ்ஸடான ஸ்லீப்புக்கு போயிருக்காங்க. அவங்க பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த ட்ரீ வந்து ஸ்பெஷல். அதனால இந்த ட்ரீக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி, அது மாதிரி இந்த ஷேர்டு மெமரீஸ் அந்த மெமரீஸுக்கு, அந்த கம்பேனியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு பொயம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொயட் வந்து விஷ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொமான்டிக் டைம் பீரியட்ல உள்ள ஒரு பொயட்டான வேர்ட்ஸ்வொர்த் வந்து அவங்களோட ஒரு பொயட்ரியில இங்கிலாந்துல உள்ள போரோடேல் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்குல உள்ள ட்ரீஸ பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்க உள்ள ட்ரீஸ வந்து டெத்லெஸ், டைம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது எவ்வளோ காலங்கள் தாண்டினாலும் அந்த ட்ரீஸ் வந்து டெத் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இங்கேயும் இந்த பொயட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து மேபி தப்பு கமிட் பண்ணலாம். என்னோட பொயட்ரி வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட பொயட்ரியோட அளவுக்கு பெர்ஃபெக்ட் இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் இந்த பொயட் மூலமா இந்த பொயம் மூலமா நீயும் வந்து அந்த போரோடேல்ல உள்ள ட்ரீஸ் மாதிரி டெத்லெஸ்ஸா, டைம்லெஸ்ஸா, எண்ட்லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொயட் வந்து விஷ் பண்றாங்க. மேபி இந்த பொயட்டுக்கு தெரிய வந்திருக்கலாம். அவங்களோட எண்ட் வந்து நியர் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் இவங்களும் இறந்து போயிடுவாங்க. அப்படின்னு ஒரு தாட் வந்ததுனாலவா இருக்கலாம். இவங்க வந்து இந்த பொயத்த எழுதுறதுக்காக டிசைட் பண்றாங்க. ஸோ இப்ப வந்து பொயட் எப்படி இந்த பொயத்த முடிச்சிருப்பாங்கன்னா, அந்த ட்ரீ வந்து ஃபியர், ஹோப், டெத் இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் பிரேக் பண்ணி டைம்லெஸ்ஸா டிராவல் பண்ணிட்டே இருக்கும். போரோ டேஸ்ல உள்ள ட்ரீஸ மாதிரி டைம்லெஸ்ஸா டிராவல் பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம மனுஷங்களுக்கு வந்து மறந்து போகிறது மாதிரி ஃபோர்கட்னஸ் அப்படிங்கிற ஒரு கர்ஸ் இருக்கு. அந்த கர்ஸ்ல இருந்து இந்த ட்ரீய மீட்டதாகவும் இந்த பொயம் மூலமா மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப்னால தான் இந்த பொயட் வந்து இந்த பொயத்த முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பொயத்துல இந்த பொயம் மூலமா இந்த பொயட் வந்து அந்த ட்ரீய பிரிசர்வ் பண்ற மாதிரியும், அந்த மெமரீஸையும் பிரிசர்வ் பண்ணி வைக்கிறது மாதிரியும் நம்மளால பார்க்க முடியும். அந்த டைம் அண்ட் ஃபோர்கெட்னஸ் அப்படிங்கிற அந்த கர்ஸ்ல இருந்து இந்த ட்ரீயையும், அவங்களோட அந்த மெமரீஸையும் சேவ் பண்ணி வைக்கிறது மாதிரி, பிரிசர்வ் பண்ணி வைக்கிறது மாதிரி இந்த பொயத்த எண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ அழகான இந்த பியூட்டிஃபுல்லான இந்த பொயத்துல மேஜரான தீம்ஸ் என்னலான்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் மெமரி. ஸோ மெமரி நெறைய இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ மெமரிங்கிறது ஒரு மேஜரான ஒரு தீம். இது மட்டும் இல்லாம கனெக்ஷன் பிட்வீன் நேச்சர் அண்ட் எமோஷன். ஸோ நேச்சர் ஆன ஒரு ஒரு ட்ரீய வந்து எமோஷன் கூட நல்லா லிங்க் பண்ணி பேசியிருப்பாங்க, போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லவ், லாஸ், டிசைர் அப்படிங்கிறதும் இதோட ஒரு மேஜரான தீமா இருக்கும். உங்களுக்கு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா உங்கள் டாபிக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.